என்ன முரட்டு பக்தி? இப்படி ஒரு முரட்டு பக்தி நான் பார்த்ததே இல்லையே. துண்டை கட்டிட்டு வேட்டிய அவனுக்கு கொடுத்துட்டீங்களே. அடிக்கிற வெயிலும் உதற சருகும் என் ஆண்டவன் மேல விழுந்துகிட்டு இருந்ததை பாத்துங்க. என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் இப்ப செஞ்சேன். இதுக்கு மேல இந்த ஏழையால வேற என்னங்க செய்ய முடியும்? உங்க பாட்டோட இனிமை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு. என்ன குரல், என்ன இனிமை, என்ன ஞானம்! ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆண்டவனை பார்த்தேன், வாய்க்கு வந்தபடி என்னையும் அறியாம ஏதோ கத்துன. ஞானத்தையும் குரலையும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான். அவனையே வாசி பாடுங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சு கட்ட கோவணம் கூட இல்லாம இருக்கிற உங்க தெய்வத்துக்கு பட்டு பீதாம்பரம் கட்டலாமே. உங்க வேட்டி நிழல நிக்கிற உங்க தெய்வத்துக்கு விமானத்தோட பெரிய கோவிலம் கட்டலாமே. விதவிதமான அலங்காரம் பண்ணி விழாக்கள் எடுக்கலாமே. அதுக்காகவாவது நீங்க பாடலாமே. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு.